சிஎஸ்கே குவாலிஃபை ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஸ் அப்படின்னும் போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பேசஸ் இருக்காங்களா? ஒரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல இருக்க மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பேசஸ் இருக்காங்களா? மும்பை இந்தியன்ஸ்ல இருக்க மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பேசஸ் இருக்காங்களா கேட்டா கிடையாது. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே நல்ல ஒரு யங் டீம் வந்து எடுத்திருக்காங்க பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ அதே மாதிரி வந்து ஸ்பின்னர்ஸ் அப்படின்னும் போது ஸ்பின்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் சேப்பாக்கோட பிச் இந்த சீசன்ல எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளால வந்து சொல்ல முடியாது. மேபி உங்களுக்கு அந்த டர்ன்ஸ் டியூ அதெல்லாம் இருந்து அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஃபேவரா இருக்கும். அப்படி இல்லைன்னா ரன்ஸ் அதிகமா போற மாதிரி இருந்தது அப்படின்னா அங்க சிஎஸ்கே கண்டிப்பா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ரச்சின் ரவீந்திராவை பிளேயிங் லெவல்ல கொண்டு வராம இவங்க கான்வே வச்சுட்டு பத்திரானாவையும் உள்ள கொண்டு வந்து நூறையும் உள்ள கொண்டு வந்து அங்க ஒரு மிஸ்பேலன்ஸ் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆகாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சாம் காரன்லாம் வந்து நல்ல ஒரு பேட்டிங் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ நீங்க சாம் காரனையும் வந்து கொண்டு வரணும், ரச்சின் ரவீந்திராவையும் உள்ள கொண்டு வரணும், பத்திரானா நூர் அகமது அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரின் ஆப்ஷன்ஸ் நல்லா இருக்கு. பட் அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி உள்ள அந்த பிளேயிங் லெவல்ல அந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸ் வைக்க போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய டவுட். ஸோ இதெல்லாம் தான் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பொறுத்து இருந்து பார்ப்போம் சிஎஸ்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு.